திரு தமிழ்மணி, இந்த சூழல்களை எப்படி பார்க்குறீங்க? கன்சிடர் பண்ண வேண்டிய ஏதாவது ஒரு தேவை திரு எடப்பாடிக்கு வந்திருக்கிறதா? இவங்கெல்லாம் கேட்கலாம், வெளியிலேருந்து கேட்குறாங்க, உள்ளேருந்து உள்ளேருந்து கேட்குறாங்களா இல்லையாங்கிறது ஆன் ரெக்கார்டு எதுவும் வரல, பத்திரிகை செய்திகள் தான். வெளியிலேருந்து கேட்குறாங்கன்றது ஆன் ரெக்கார்டாக இருக்குது. இதை எப்படி அவர் எதிர்கொள்கிறார் அப்படின்னு பார்க்குறீங்க? சார், நான் சொல்லுகிற அதிமுக இல்லை, சொல்கிற எந்த கருத்தும் அதிமுக கருத்தாக எடுத்துக்கக்கூடாது. நானும் ஒரு அரசியல் உங்களோட பார்வை அவ்வளோதான். ஒரு 6 விஷயம் சொல்கிறேன், பிறகு நீ எந்த கேட்டாலும் நான் பதில் சொல்கிறேன். அநேகமாக அதுக்கு பிறகு என்கிட்ட ஒன்று கூட இல்லை. சொல்லிடுங்க நீங்கள். அந்த 6 தான் முடிச்சிட்டேன்னா இங்கே பாருங்கள் சார். ஆமாங்க, நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு நீங்கள் உங்களை டிஃபெண்ட் பண்ண வேண்டி இருக்கும். இந்த 6 பாயிண்ட்லேயே நீங்கள் அவுட்டு. கரெக்ட், அழகாக சொல், நன்றி. அதனால் ட்ரெய்லர் பயங்கரமாக இருக்குது. நீங்கள் மெயின் பிக்சருக்கு வந்துருங்க. ரொம்ப இருக்கும் சீனியர் கவுன்சில் போய் பண்ணலாம் சார். பத்திரிகை செய்திகள் பொய்யில்லைன்னு நான் நம்புகிறேன். சரி, ப்ரெஷர் கொடுத்துருப்பாங்க, வேலுமணி, வீரமணி, அன்பு, இதெல்லாம் நான் நம்புகிறேன். என்னுடைய பொலிட்டிக்கல் அனாலிசிஸ், அவர்கள் மீது வழக்குகள் இருக்கின்றன. தங்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய ஒரு கவசம் அவர்களுக்கு தேவைப்படுகிறது. எனவே நீங்க சொன்ன இஷ்யூ தான், இவர்களை சேர்ப்பது மட்டுமல்ல, பாஜகவை எக்ஸாக்ட் இல்லை 2 இப்படி ஆரம்பிப்போம், சேர்ப்போம். அது நான் புரிஞ்சுக்க முடியுது. ஒன்று சார், இந்த யுத்தம் தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க, திரு ஓபிஎஸ்ஸுக்கும் இபிஎஸ்ஸுக்குமானது 22லேயே ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, எனக்கு ஒன்று கொடுத்தா உனக்கு ஒன்று கொடு, தர்மர். ஆமாம், நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். ஆமாம், எம்பிக்கு ராஜ்யசபா இபிஎஸ் சொன்னார், இப்போ நான் 3 பேரை தர்றேன், நீயா இல்லை ஏதாவது நோ, என் ஆள் எனக்கு வேணும். புரிஞ்சுக்குங்க. இந்த அது நீங்க ஈகோ கிளாஷ்னு சொல்றீங்களா, அது பேர்லாம் வேண்டாம். இந்த பிரிவு மனப்பான்மை, நான் சொல்றது நீ கேட்கணும், நான் சொல்றது நீ சொல்றது நான் கேட்கமா, இது 2 பேருக்கும். இப்போ நான் தியாகத்துக்கு ரெடிங்கிறாரு. வந்துட்ட ஒரு விஷயம் நான் கேட்குறேன் சார், நீங்கள் சொல்கிற நல்ல கருத்துங்க. அதனால் அது ஆகிவிட்டது. அது அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்த கருத்து மாறுபாடுகள் அது விரோதமாக உருவெடுத்து வெறுப்பாக விரோதமாக மாறி பிரிஞ்சாச்சு. பிரிஞ்சு 2 தரப்பும் இந்தியாவில் உள்ள அவ்வளவு கோர்ட்லையும் ஏறி இறங்கியாச்சு. பெரிய பெரிய வக்கீலுக்கு வசதி ஆகிட்டாங்க, இன்னும் வசதி ஆகிட்டாங்க. இந்த 2 கட்சியும் திராவிட இயக்கத்தில் ஏற்பட்ட பிரச்சனை அதுதான் லாபம். ஒரு சந்தேகமாக இருந்தால் ஒரு வக்கீலுடைய டெய்லி ஃபீஸ் எவ்வளோ கையில் நான் வச்சிருக்கிறேன், 40 லட்சம் ரூபா அங்கே. ஓகே, என்கிட்ட ரெக்கார்டு இருக்கு. இவங்களுக்கு அப்பியர் அவங்களுக்கு இல்லை என்னுடைய ஒரு நாள் ஃபீஸ் டெல்லியில் 40, ஒவ்வொரு ஊருக்கு அவர் கையெழுத்து போட்டு ஒரு இதா இஷ்யூ பண்றாரு. வேண்டாம், பேர் வேண்டாம். சரி, அது சரி. இவ்வளவு பாடுபட்டு இவ்வளவு பிரச்சனைகளை தாங்கி கட்டிடத்தை உடைச்சி ஃபைலெல்லாம் அள்ளிக்கிட்டு போய் ஸ்பீக்கர், தமிழ்நாடு ஸ்பீக்கர், உன் பக்கத்தில் உன் கட்சிக்காரனை உட்கார வைக்க மாட்டேன், அப்படி ஒரு போஸ்டே கிடையாது, நான் இவரை தான் உட்கார வைப்பேன்னு சொல்லி அதை ஏற்றுக்கிட்டு எல்லாரும் வேற வழி இல்லாமல் இவர் கேஸெல்லாம் போட்டாருங்கிறது வேற. முதலமைச்சருக்கே ஒரு ஸ்டேஜில் ஆகா இது எங்கேயோ போய் நிற்கிதுன்னு உணர்ந்து அவர் அப்பீல் பண்ணுறார் ஸ்பீக்கர்கிட்ட. இல்லை நீங்கள் இதை ரீகன்சிடர் பண்ணணும். சரிதான், ஆனால் ரீகன்சிடர் பண்ணணும். என்ன காரணம்? திரு ஓபிஎஸ் நான் ஸ்டடி பண்ண வரைக்கும் ஒரு ரொம்ப காலமாகவே பாஜகவுக்கு தத்து பிள்ளையாக போயிட்டார். அவரை இரவோடு இரவாக முதலமைச்சராக்கினது பாஜக. அந்த அம்மா பாடி இருந்தப்ப அதுக்கு பிறகு ஒரு ஃபார்மல் ஒரு அவசரத்துக்கு கூட ஆக்கியிருக்கலாம், ஒரு போஸ்ட் வேக்கன்ட் அது காபந்துன்னு நம்ம போடுற உண்டு தான். நெடுஞ்செழியன்லாம் இருந்திருக்கிறார், நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஆனால் பிறகு அதை கட்சியை கூட்டி எம்எல்ஏ கூட்டி ஒரு கிடையவே கிடையாது. அது அப்படியே ஒரு சிட்டிங் சர்விங் சீஃப் மினிஸ்டர் இருந்தா நெக்ஸ்ட் மினிட் வித்தின் நோ செகண்ட்ஸ் நியூ சீஃப் மினிஸ்டர் ஹஸ் டு பி ஸ்வோர்ன் இன். அதுதான் அரசியலமைப்பு சட்டம். அண்ணனுக்கு தெரியும் நினைக்கிறேன். அங்க வந்து காம்பந்து முதலமைச்சருக்கு வேலையே கிடையாது. அவர் தலைமையில் புது அமைச்சரவே அமையும். இவங்க கட்சி கூடி எந்த முடிவு எடுக்கல. வெங்காய நாயுடு யாரு கேட்டுக்கிட்டா எங்க கட்சியில வந்து நீ அதிகாரம் பண்ணி ஒரு சிஎம் உட்கார வச்சுட்டு போட்டு ரைட்.
அதுக்கு பிறகு கட்சியை விட்டு போனார், தர்ம யுத்தம் நடத்தினார். அதெல்லாம் ஒரு அரசியல் தான். சரி, திருப்பி ஏன் டெப்டி சிஎம் ஒத்துக்கிட்டீங்க? மோடி சொன்னார், ஒத்துக்கிட்டார். கிட்டத்தட்ட அவங்களுடைய தத்து பிள்ளையாக போய்விட்டார். ரொம்ப கடுமையான விமர்சனமா இருக்கே. தத்து பிள்ளை என்பது எனக்கு தவறான பொலிட்டிக்கலானதுதான். ஆனாலும் பிஜேபி அவர் ஒரு அதிமுகவுடைய தலைவர், முன்னாள் முதலமைச்சர் நான் சொல்றேன், அதிமுகவுக்கான தொண்டராக இருக்கிறேன்னு சொல்லும்போது பிஜேபியோட தத்து பிள்ளைன்னு சொல்லும்போது அது ஒரு என்னுடைய பார்வை, உங்க பார்வை தான். அதிமுக சொல்லலையா? அடுத்து இன்னும் சொல்றேன் கேளுங்க. தத்து பிள்ளையாக போனதனால்தான் 2 விஷயத்தை அவரால் அப்போஸ் பண்ண முடியல. ஒருத்தர் நம்ம முந்தைய விவாதிச்சிட்டோம், நான் திருப்பி 4ஆம் தேதி ஜூன் சாயங்காலம் கட்சி அவர்கிட்ட போயிடும். ஆமா, ஒரு வார்த்தை இவர் கேட்டிருக்க வேணாமா சார்? இவர் தத்து பிள்ளை இல்லை என்றால், அதிமுகவினுடைய சொந்த பிள்ளையாக இருந்தால், எப்படிடா சொன்ன நீ? அண்ணாமலை மோடி சொல்லல சார், லோக்கல் அண்ணாமலை, நீ எப்படி சொன்ன? கேட்டிருக்கணும் இல்லையா? நீங்க அவர் தொகுதியில் நின்றிருந்தா தயவு செஞ்சு 170% அவர் ஜெயிச்சிருப்பார். திரு ஓபிஎஸ் சார், அங்கே சில ஜாதிக்காரர்கள் இருந்திருக்கலாம், ராம்நாளில் நான் மறுக்கல. இங்கே சொந்தக்காரன் சேர்மனாக இருந்திருக்கார், மந்திரியாக இருந்திருக்கார், சிஎம்மாக இருந்திருக்கிறார். எவ்வளோ பொண்ணா படித்தவன், டீ சாப்பிட்டவன் ரொம்ப பேர் இருக்கான். எழுத்து போட மாட்டான். அவர் பையனை அவ்வளோ பெரிய புயல் அடிச்சப்பையும் ஜெயிக்க வச்சவர். வேணுமுன்னே இவர் ஜெயிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி கொண்டிருத்தார். இவரால் அதை கூட கேட்டு வாங்க முடியலப்பா, எப்படா எதுக்குடா ஏன் தொழில நிற்க வைக்காம ராமநாதபுரத்துக்கு ஏன் அனுப்புறீங்க? ஒரு வார்த்தை சொல்ல முடியல. ஓகே, அது என்ன காரணம்னு அவங்க கட்சிக்காரர்கள் ஆதரவாளர்கள் சொன்னாங்க, தெரிஞ்சுக்க தர. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தத்து பிள்ளை தேரியில தான் ஓடிட்டு. இப்படிலாம் இருக்கும்போது அவர் சொல்லக்கூடியதை இவர் ஏன் ஏற்றுக்கணும் அப்படிங்கிறீங்க? அவரை உள்ள நீங்க கொண்டு வந்தீங்கன்னா அவரு பிஜேபியோட நம்ம ஒன்னா போகிறோம்னு அடுத்து ஆரம்பிப்பார். ஓகே, அந்த புள்ளிக்கு நகர்வதை ஆரம்பத்திலே முளையிலே கிள்ளிடணுன்றார். ஒன்று கேட்டீங்க, நான் பதில் சொல்றேன்னு சொன்னேன். தியாகம் பண்ற, ஆமா ஐயா, என்ன இருக்கியா தியாகம் பண்றது அவர்கிட்ட? அவரு பலாப்பழத்தில் அவரா நின்றிருந்து 10,000 ஓட்டு வாங்கியிருந்தா கூட சல்யூட் லீடர். இன்னொரு கட்சியில் போய் அவரை கேட்குறாங்க, ஜெயிப்பீங்களா? நிச்சயமா ஜெயிப்பேன். மந்திரி ஆயிடுவீங்களா? தென் மாவட்டங்கள்ல அதிமுகவுடைய இவ்வளவு பெரிய தோல்விக்கு அவர் வெளியில இருக்கிறது தான் காரணம்ன்றார் திரு ரவீந்திரனும். அவங்க நம்பர்ஸ் வச்சு சொல்றாங்க. நான் அப்படி எடுத்துக்கல. 3 காரணம். ரவீந்திரன் துரைசாமி சொன்னது, எப்ப அதிமுக மைனாரிட்டியிலேருந்து ஒதுங்குச்சோ அது பிஜேபியோட வந்ததுனால தான். ஓகே, அதை ஒரு தடவை பனிஷ் பண்ணிட்டாங்க அதிமுகவை. 2வது தடவையும் திருப்பி அதே தப்பை பண்ணிச்சுன்னா அதிமுக அழிந்தே போய்விடும், ஊத்தி மூடிடலாம். அதனால தியாகம் பண்றதுன்னா எது இருக்கு தியாகம்? ஓகே, என்ன இருக்கு, என்ன தியாகம் செய்ய போறீங்கன்னு கேக்குறீங்க.